20th Century Fox presents Chennai 28. இந்த கதை சென்னை சிட்டியில் அட்ரோசிட்டி பண்ணிட்டு இருக்கிற ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற சண்டையோட கதை. இந்த கேரக்டர்ஸ் இவங்க தான். இவர் பேர் கேப்டன். கேப்டன், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவை தாக்குறாங்க. நீங்க தான் தாய்நாட்டை காப்பாற்றணும். கேப்டன், டைட்டானிக் கப்பல் முங்க போகுது. நீங்க தான் அதை கரை சேர்க்கணும். கேப்டன், டிஆர் படம் ரிலீஸ் ஆயிருச்சு. நீங்க தான் மக்களை காப்பாற்றணும். தாய்க்கு ஒண்ணுன்னா அவங்க உயிரை காப்பாத்துவேன், தாய்நாட்டுக்கு ஒண்ணுன்னா என் உயிரையே கொடுப்பேன். இந்த மாதிரி தாய்நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டவர் தான் கேப்டன். இவர் பேர் ராமு. என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும். ஐயோ, உச்சி வெயில்ல தனியா உட்கார்ந்து இருக்காங்க. தாய் குலத்துக்கு ஒண்ணுன்னா என்னால பொதுத்துக்கவே முடியாது. அம்மா எந்திரிங்க, என் கூட வாங்க. நான் உங்களுக்கு செத்தோசியும் கெட்டி சட்னியும் வாங்கி தரேன். அட பருபாவி மனசா, பஸ் வரணும் 2 மணி நேரமா வெயில காத்திருந்தா பஸ் வர டயத்தை பார்த்து தூக்கிட்டு போயிட்டியாடா. நல்லா இருப்பியா, நாசமா போவேன். இந்த மாதிரி தாய்க்குலத்துக்காக எதையும் செய்ய துணிஞ்சவர் தான் ராமு. இவங்க 2 பேருக்கும் ஒரு கேங் வேற. என்னங்கண்ணா சொல்லுங்கண்ணா. ஹை மிஸ்டர், எவ்வளோ வாட்டி சொல்றது கர்ச்சீஃப் கழுத்துல கட்டப்படாது, பாக்கெட்ல வைக்கணும்னு சொன்னா கேட்க மாட்டேன். வாடா எம்மனாரு வாங்கி தண்ணி பாரு, நின்னாக்கா அடிப்பேன், நிமிந்தாக்கா உதப்பேன். குருவி கட்டுறது கூடு, நீ வாய கொஞ்சம் மூடு. என்ன பார்த்து கேளு, நீ யாரு? நான் சொல்லுவேன், நான் தான் டி யாரு. நீ தொகுப்போம், நீ இன்னும் திரும்பவே இல்லையோ. இந்த 2 கேங்க்கு ஒத்தே வராது. இன்னைக்கு அந்த சண்டையை தீக்கிறதுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆட போறாங்க. அதுக்கு டாஸ் போட போறேன். ராமுக்கண்ணா சொல்லுப்பா, பூவா தலையா? அப்பையா, கைமூறி வச்சுக்கிட்டு கேட்டா எப்படி பதில் சொல்றது? திறந்து காட்டுங்க, என் தோழர்கள் கிட்ட பேசி சரியான பதில் சொல்றேன். நீ ஓவரா கலைக்கிறடாக்கண்ணா. அதனால இந்த டீம் டாஸ் வின் பண்ணதா இருக்கட்டும். சொல்லுப்பா, என்ன எடுக்கிற, பேட்டிங்கா பவுலிங்கா? பேட்டிங்னா ஷுவரா கண்ணா? ஒரு வாட்டி டிசைட் பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேங்கண்ணா. நீ இதுக்கு மேலே பேசுமா, உன் பேச்சு நாங்களும் கேட்க மாட்டோம்டாக்கண்ணா. ஒழுங்கா போய் பேட்டிங் ஆடுற வழியை பாருப்பா. And a lot of nervous Indian fans out there, hopes pinned on these 2 batsmen. தம்பி, நான் பந்து போட போறேன். பார்த்து தம்பி, மேல பற்றாம. என்னடா பாதியிலே நின்னுட்டு? அட என்னங்கண்ணா, நான் ஓடி வரும்போது ஒரு தீப்பந்து இருக்கும், லெஃப்ட் ரைட்னு ஆல் டைரக்ஷன்லேருந்து காய்கறிலாம் தூக்கி போடுவீங்கன்னு நினச்சா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட இல்லாமல் சப்பையாக இருக்குதுண்ணா. இப்போ நாங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறோம், அப்படியே திரும்பி பார்க்காம இப்போ வெளியனுக்கு ஓடி போயிடாக்கண்ணா. அப்பா வடிவேலு, எவ்வளோ நேரம் தான் இந்த நந்து சுங்கு தரியனுங்களே பார்த்துட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியா 4 சேர்ல இதை சுத்துவாங்கப்பா. என்னடா 4 சேர் இருக்குன்னு ஒன்னு அனுப்பிச்சிருக்காங்க. அதுவும் ஆம்பளைக்கு விக்க போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. சாரி சார், இது மெக்கானிக்கல்ஸ் ப்ரூஃப், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் புல்லு, நல்ல தமிழ் பாட்டு கேடு பார்ப்போம்.
என்ன டான்சர் நீ? ஏய் குடுங்க ஒரு சான்ஸ், சொல்லி தரேன் டான்ஸ். நிறுத்தடா கண்ணா, நீ பண்ற சேட்டை அவங்க எப்பயோ கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாமாடா கண்ணா? இந்த கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன், அந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது. பேச போறேன் டைலாக், எனக்கு மக்கள் செல்வாக்கு, தூக்கிட்டு போறது பல்லாக்கு, உன் மனசு நினைப்பாடா பொல்லாக்கு. போதா புண்ணாக்கு. தம்பி வடிவேலு நீ போதுப்பா. அது கிரிக்கெட்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அது. We want six, we want six, we want six. Here I come and I right on top and the world is where I am and who am I? A brand new man and I'm on my own and I can't stand. எங்க நாங்க இதை கேட்டோம்டா கண்ணா. இந்த சிக்ஸா? யாரா கண்ணா நீ? எதுக்குப்பா இங்க வந்த? சொல்லுப்பா. என்ன சார் சொல்றீங்க? நீங்க 6 கேட்காதீங்க, காதுல வேற மாதிரி விட. இங்க வந்து பார்த்தா நீங்க கட்டி 6 வரனா கட்டி 6 வரணும் கண்ணு அப்படின்னு கலாய்க்கிறீங்க. You want me to tell you about that? தம்பி இது யூஸ் ப்ரூஃப், அதுக்கெல்லாம் இங்க இடம் இல்ல. கிளம்புப்பா. ஒய் கிளம்புங்கறல. இந்த வாட்டி ஸ்லோமோஷன்ல போவேன், முடிஞ்சா அடிச்சு போது. ஏ பந்து நில்லு. போச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் இந்த டீம் 1370 ரன் அடிச்சிருக்கு. அதில் நம்ம கேப்டன் மட்டும் 1350 ரன் அடிச்சிருக்கிறாரு. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் துவங்க போகுது. தேடம் போயிருக்கனா, இது கொஞ்சம் பாருப்பா. இதான் ரீப்ளே காட்டுறாங்கல்ல, சும்மா வேடிக்கை பார்க்காம நீங்க ஏதாவது பண்ணுங்கப்பா. கரடி இந்தடா நீ போல போடு. பஸ்ல எடுக்கிறேன் டிக்கெட்டு, பாயில போடுறேன் சிக்லெட்டு, குளிக்க தேவை பக்கெட்டு, எடுக்கிறேன் அவன் விக்கெட்டு. இவர் அவுட்னு சொல்றவங்கள கை தூக்குங்க. இப்போ இவர் அவுட் இல்லைன்னு சொல்றவங்கள கை தூக்குங்க பாப்போம். அண்ணா இப்ப வெளியில திரும்பி போயிருப்பா. என்ன நீதிக்கு இப்படி சோதனையா? ஐயோ இந்த ஏழை மக்களை இப்படி ஏமாத்துவீங்க. தம்பி கேப்டன், இந்த பிரச்சனைக்கு இப்பவே ஒரு முடிவு தெரிந்தாகணும். எங்க சைட்ல இருந்து ஒரு ஆள் அனுப்புறேன், உங்க சைட்ல இருந்து நீ ஒரு ஆள் அனுப்பு. மோதி பார்ப்போம், யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான்டா கப்பு. ஆதாய மச்சி வாழைக்கா பச்சி உடம்ப பிச்சி பொட்டுடுவம் பச்சி. ஆதாய மச்சி வாழைக்கா பச்சி உடம்ப பிச்சி பொட்டுடுவம் பச்சி. டேய் நிறுத்துற ராமு, உன் தொல்லையை கூட தாங்கிடலாம், இவன் தொல்லையை தாங்கவே முடியாது. நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இவன் அடிச்சு துரத்திடுவோம்.
என் இனிய தமிழ் மக்களே, முதுமலைக்காடுகளில் சுற்றித் திரிந்த இந்த தாடி வைத்த கரடி கிரிக்கெட்டில் கவாஸ்கர் போல் ஆக வேண்டும் என்று கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் காட்டிற்கே மனமுடைந்து செல்கிறது. நன்றி, வணக்கம்.